பாரதம் என் உதிரம் தானடி. பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளுக்கு முரணாக நீக்கப்பட்டாரா அன்புமணி ராமதாஸ்? அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு கட்சியின் சமீபத்திய தேர்தல் தோல்விகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே உட்கட்சி மோதல்கள் காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். மேலும் பொதுக்குழு கூட்டாமல் தலைவரை நீக்குவது கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்கலாம். ஆனால் நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் செல்வாக்கு காரணமாக இது நடந்திருக்கலாம். அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். கட்சி சமீபத்திய தேர்தல்களில் தோல்வியடைந்தது முக்கிய காரணமாக இருக்கலாம். உதாரணமாக 2016, 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் கட்சி பல இடங்களில் தோல்வியடைந்தது. இது அவரது தலைமையின் கீழ் கட்சியின் செயல்திறனை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கலாம். மேலும் உட்கட்சி விவகாரம் அரசியலில் குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள், குறிப்பாக இளைஞரணி தலைவர் பதவிக்கு பேரனை நியமிப்பது தொடர்பான முன்னர் நடந்த மோதல் இந்த முடிவுக்கு வழிவகுத்திருக்கலாம். டாக்டர் ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு தனது தலைமையை மீண்டும் ஏற்க விரும்பியிருக்கலாம். இது அவரது மகன் அன்புமணியை கட்சி பணியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுத்திருக்கலாம். பொதுக்குழு கூட்டாமல் தலைவரை நீக்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளின்படி தலைவரை நியமிப்பது மற்றும் நீக்குவது பொதுக்குழுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. 2022 அன்புமணி தலைவராக பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தற்போது நடந்த தலைவர் மாற்றம் பொதுக்குழு கூட்டாமல் டாக்டர் ராமதாஸ் தனது வீட்டில் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. இது கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்கலாம். ஆனால் டாக்டர் ராமதாஸின் நிறுவனர் பதவி மற்றும் செல்வாக்கு காரணமாக இது நடந்திருக்கலாம். இது சற்றீதியாக சவால்களையும் கட்சியின் உட்கட்சியின் எதிர்ப்பை உருவாக்கலாம். கண்காணிப்பு அறிக்கை: அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது மற்றும் பொதுக்குழு கூட்டாமல் தலைவரை நீக்க முடியுமா என்பது பற்றிய விரிவான பகுப்பாய்வை வழங்குகிறது. ஏப்ரல் 10, 2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி தானே தலைவராக பொறுப்பேற்றார். இந்த அறிவிப்பு அவரது வீட்டில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. மேலும் அன்புமணி இனி செயல் தலைவர் பதவியில் செயல்படுவார் என்று கூறப்பட்டது. இந்த முடிவு 2026 சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு எடுக்கப்பட்டதாக டாக்டர் ராமதாஸ் கூறினார். நீக்கத்திற்கான காரணங்கள்: அன்புமணி நீக்கத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவை கட்சியின் சமீபத்திய தேர்தல் தோல்விகள் மற்றும் உட்கட்சி மோதல்களை உள்ளடக்குகின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது. 2019 மற்றும் 2024 பாராளுமன்ற தேர்தல்களில் கட்சி கூட்டணியில் இருந்த போதிலும் எந்த இடத்தையும் வெல்லவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணியில் 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களை மட்டுமே வென்றது. 4.4% வாக்குகள் பெற்றது. இந்த தோல்விகள் அன்புமணியின் தலைமையின் கீழ்கட்சியின் திறனை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கலாம். மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள மோதல்கள் முக்கிய காரணமாக இருக்கலாம். 2024 டிசம்பரில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தனது பேரனை இளைஞரணி தலைவராக நியமிக்க முயன்றபோது அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இது பொதுவில் வெளிப்பட்டது. இந்த மோதல் கட்சிக்குள் பெரிய பிளவை உருவாக்கியிருக்கலாம். மேலும் அன்புமணியின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி 2025 ஜூலை 24 முடிவடைய உள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது. இது அவரது அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கலாம். இது கூட்டணி உத்திகள் மற்றும் அவரது மறு தேர்ந்தெடுப்பு தொடர்பான மோதல்களை பிரதிபலிக்கலாம். பொதுக்குழு கூட்டாமல் தலைவரை நீக்குவது: பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளின்படி தலைவரை நியமிப்பது மற்றும் நீக்குவது பொதுக்குழுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. 2022 மே 28 அன்று சென்னை திருவேற்காடு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தற்போது நடந்த தலைவர் மாற்றம் பொதுக்குழு கூட்டாமல் டாக்டர் ராமதாஸ் தனது வீட்டில் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. இது கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்கலாம். மேலும் சட்ட ரீதியாக சவால்களை எதிர்கொள்ளலாம். இந்த முடிவின் பின்னால் உள்ள அரசியல் மற்றும் குடும்ப அம்சங்களை புரிந்து கொள்வது முக்கியம். கட்சியின் வன்னியர் சமூக அடிப்படையில் உள்ள வாக்காளர் தளம் மற்றும் 2026 தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான உத்திகள் இந்த முடிவை செலுத்தியிருக்கலாம். அதே சமயம் அன்புமணியின் ராஜ்யசபா பதவி முடிவடைய உள்ளது என்பது அவரது அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கலாம். இந்த முடிவு கட்சியின் உள்நாட்டு ஒற்றுமையை பாதிக்கலாம். மேலும் 2026 தேர்தல்களில் அதன் கூட்டணி உத்திகளை செலுத்தலாம். இது கட்சியின் வாக்காளர் தளத்தில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.